அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து கவலைப்படாதே, கவலைப்படாதே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. கவலைப்படாதே, மகிழ்ச்சியாகுது. ஆனால் கவலைப்படாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கவலை இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாரும் கவலை 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 கவலைன்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டு படுக்கிற வரைக்கும் கவலையாக இருக்காங்க. தூங்கும்போது கூட கவலையோடு தூங்குறாங்க. ஜெர்மனில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுது, நீங்கள் தூங்கும்போது ஷூஸை போட்டு தூங்க முடியுமா? தூங்கும்போது உங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க, உங்கள் செப்பலை போட்டு படுக்க போவீங்களா? செப்பலை எப்படி கழட்டி வைப்பீங்க? அது மாதிரி உங்கள் கவலையை கழட்டி வைங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தோட எம்டியாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தோட பிரின்ஸ்பாலாக இருக்கலாம், ஹெட்மாஸ்டராக இருக்கலாம். எந்த வித பொறுப்பில் இருந்தாலும் நீங்கள் என்னைக்கு உங்கள் நிர்வாகத்தை சாயங்காலம் ஆஃபீஸை விட்டு வெளியே வரீங்களோ அப்பயே அந்த சாப்டரை மூடிடுங்கன்றாங்க. அந்த கவலை என்ன உங்களுக்குள்ளே இருந்துச்சோ அதை மூடிடுங்க அப்படின்றாங்க. இந்த கவலையை குறித்தான சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. கிரேக்க நாட்டில் ஒரு மன்னன், அந்த மன்னன் என்ன பண்ணுறான், மிகச்சிறந்த மன்னன். அவனுக்கு பக்கத்தில் அருமையான தங்க சுரங்கங்கள் இருக்குது, வைர சுரங்கங்கள் இருக்குது, வெள்ளி சுரங்கங்கள் இருக்குது. போர் அடிமைகளை வச்சு அந்த சுரங்கங்களை வந்து தோண்டி சுரங்கத்திலேருந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், தங்கமும் வெள்ளியும் வைரங்களும் எடுக்கிறான். நல்ல பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், தனவந்தனாக இருக்கான். அந்த போர் கைதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு கீழே தோன்றுறாங்க. உங்களுக்கு தெரியும், பூமிக்கு கீழே தோன்ற என்ன ஆகும்னா உஷ்ணமாக இருக்கும். பூமிக்கு கீழே போக 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 வெக்கையாக இருக்கும். மண்ணெண்ணையை தோண்டி எடுக்கிறவங்கலாம் சொன்னாங்க, பூமி கீழே போக 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 வெக்கையாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பூமிக்கு மேலே போகிறீங்கன்னு வைங்க, உதாரணமாக கொடைக்கானல் போகிறீங்க, 7500 அடி கொடைக்கானலுடைய உயரம், 7500 அடி அபவ் சீ லெவல். ஊட்டி வந்து 10,000 ஃபீட், 10,000 அடி உயரம். இப்போ மேலே போக 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 என்ன ஆகுது, சூரியனை நெருங்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாலாம் பாருங்க குளிர்ச்சியாக இருக்கும். அதான் மலை வாசஸ்தலம். அங்கெல்லாம் நம்ம குளிர்ச்சியாக வெயில் காலத்தில் போகிறோம். இயற்கையோட விந்தையை பாருங்க. மேலே போக போக வெக்கையாக இருக்குது, கீழே போக போக மேலே போக போக குளிர்ச்சியாக இருக்குது, கீழே போக போக வெக்கையாக இருக்குது. ரைட். இந்த அடிமைகளை என்ன பண்ணுறாங்க, போர் அடிமைகளை அந்த சுரங்கங்களுக்கு அனுப்புகிறாங்க. சுரங்கங்களுக்கு அனுப்புகிறான். பூராமே இவங்க எல்லாமே ஒரு 15லேருந்து 30 வயசுக்குள்ள. அப்போ தானே அவன் போரில் ஈடுபட முடியும். இவங்களை பூரா பிடிச்சி சங்கிலியை போட்டு போய் உள்ளே போய் தோண்டி தங்கத்தையும் வெள்ளியும் எடுங்கடான்றது. இவங்களுக்கு வந்து சாப்பாடுன்னா என்னென்னா கோதுமை ரொட்டி. அதுக்கு என்ன தொட்டுக்கிறேன்னா நம்ம இது இருக்குது பாருங்க, பாலைவனத்தில் பிடிச்ச வெட்டுக்கிளியை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே பச்சையும் வெந்ததுமா கொடுக்கறது. அதை தான் சாப்பிட சொல்கிறது. அவங்கள சாப்பிடு சாப்பிடா சாகு அப்படின்றது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டரு தண்ணி தான் கொடுக்குறாங்க. பூமிக்கு அந்த கீழே போய் அந்த வைரம் தங்கம் எடுத்து வரவங்களுக்கு ஒரு நாள் குடிக்கிறதுக்கு 1 லிட்டர் தான். நல்லா யோசித்து பாருங்க. சமவெளியில் இருக்கிற பிளைன்ஸில் இருக்கிற நம்மளே ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறோம். 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடித்தாதான் நம்மளுக்கு பர்டிகுலராக கிட்னி வந்து நல்லா சேவ் ஆகும், இல்லைன்னா கிட்னி பாதிக்கப்படும். அப்போ அதே மாதிரி இந்த இவங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி தான் அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குடிக்கணும். அதுக்குள்ளே தான் குடிச்சிட்டு வாழணும். ஏன்னா தண்ணி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்குற வசதி கிடையாது. பாலைவனத்தில் தண்ணி எங்கே கிடைக்கும், கிடைக்கிறது தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த தண்ணியை இந்த அடிமைகள், போர் அடிமைகள் தண்ணியை குடிக்கிறதுனால, கம்மியாக குடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிட்னி பாதிக்கப்படுது. கிட்னி பாதிக்கப்பட்டால் கொஞ்ச நாள் அவன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடான்னு வைங்க, அவனை வரிசையாக கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது தூக்கி போட்டுருவாங்க. அப்பா சாரி, அவங்கள வரிசையாக கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள பாலைவனத்தில் தூக்கி போட்டுருது, செத்தவனை தூக்கி போட்டுருது. அப்படி அவன் இறந்துட்டான்னா தூக்கி போட்ட உடனே அதை கழுகுகள், இந்த காட்டில் இருக்குங்க பாருங்க, பாலைவனத்தில் இருக்கிற ஓநாய்கள், நரிகள், அதுக்கு தின்றுங்க. 2வது நோய்வாய்ப்பட்டவனை இந்த அடிமைகளை வச்சுக்கிற மாட்டாங்க. அவனுக்கு பந்திதம் பார்க்கணும். 2வது வயசானவனையும் வச்சுக்க மாட்டாங்க. செத்துட்டான்னா அப்படியே அவனை கழட்டி விட்டுறது. எங்கண்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கான் பாருங்க, அவனை மட்டுமே பயன்படுத்துறது. அவனை பயன்படுத்தினா அவன் நல்லா உழைப்பான். அவனுக்கு வந்து அவன் இறந்து போயிட்டான்னா அவனை தூக்கி போட்டுருவான். அதன் மூலமாக இந்த கண்காணிகள் அவங்க எல்லாம் மேய்க்கிறாங்க பாருங்க. இந்த கண்காணிகளுக்கு வந்து நல்ல வருமானம். இந்த கண்காணிகள் நீங்கள் ஸ்பாட்டகஸ்ன்ற புக்கில் தான் இது எல்லாமே நான் படித்தேன். இந்த ஸ்பாட்டகஸ் புத்தகத்தில் இந்த கண்காணிகள் இருக்காங்கல்ல,
இவங்களுக்கு வந்து இவ்வளோ அடிமைகளை மேற்பார்வையிடணும்னு கண்காணிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு ஆர்டர். இந்த இவங்க வந்து 3 டைப்பாக அடிப்பாங்க சவுக்க வச்சு. ஒரு அடி வந்து தம்பி ஒழுங்கா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டான். 2வது அடி தம்பி ஜாக்கிரதாப்பா, அடுத்த அடி விழுந்துச்சுன்னா நீ அவ்வளோதான். 3வது அடி கொடுத்தான்னு வைங்க ஆள் சுருண்டுருவான். எந்த ஒரு ஆளும் சுருண்டுருவான், சதையை பிச்சுட்டு வந்துடும். அப்படி டெக்னிக்காக அடிப்பாங்க இவங்க. இதுக்கானே ட்ரைனிங் எடுத்தவங்க. இந்த கண்காணிகள், இந்த சூப்பர்வைசர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அடிமைகளை வச்சு இவங்க வேலை வாங்குறாங்களோ, இவங்களுக்கு எவ்வளோ தங்கமும் வெள்ளியும் வைரமும் மூலமாக கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெமுனரேஷன், அதாவது இன்க்ரிமெண்ட்டு. உனக்கு நிறைய எடுத்துக்காங்க இப்போ ஆளு இந்த கூட வச்சுக்க அப்படின்னு. இவங்க இந்த கண்காணிகள்லாம் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளில் இந்த அடிமைகள் வேலையை, இந்த சூப்பர்வைஸ் பண்ணுற வேலையை விட்டுட்டு இவங்களும் வந்து ஊர்களுக்கு போயிடுவாங்க. போய் நல்ல நிலப்பலன்களை வாங்கிட்டு விவசாயம் பண்ணுறது, பெரிய வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறது. எப்படி பாருங்க. அது மாதிரி இந்த மாதிரி அடிமைகள் வந்து, இந்த அடிமைகளில் ஒருத்தனா ஸ்பாட்டகஸ் ரோம அரசாங்கத்தை எடுத்து சண்டை போடுறான். சரி, இது வேற ஒரு சாப்டர்னு வச்சுக்கோங்க. இந்த அடிமைகள் வந்து இந்த மாதிரி தங்க வெள்ளி வைரங்களை எடுத்து அரசாங்க கஜானாவை நிரப்பிக்கிட்டே இருந்தாலும் கூட மன்னனுக்கு ஒரு விதமான சம் சார்ட் ஆஃப் ஒரு ஒரி என்னடா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். மற்ற மந்திரிகள் வராங்க, அமைச்சர்கள் வராங்க, நல்ல நல்ல ஆள்கள்லாம் வராங்க, வேற ராஜ்யத்துலேருந்து வராங்க, வேற ஊர்லேருந்து வராங்க. எல்லாத்தையுமே இவன் டீல் பண்ணாலும் இவனுக்கு வந்து ஒரு விதமான கவலையாகவே இருக்கு. இப்போ இவன் கவலைக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த அடிமை ஒருத்தன் இந்த அரண்மனையில் இருக்காங்க. நிறைய அடிமைகள் வந்து அரண்மனைக்கு மன்னருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. ஆனால் மன்னர்கிட்ட ஒரு அடிமை இருக்கான். அந்த அடிமை என்ன பண்ணுறான் பாருங்க, மன்னர் தண்ணி நினைக்கிறதுக்குள்ள தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான், ஜூஸ் நினைக்கிறதுக்குள்ள ஜூஸ் வந்து கொடுப்பான். திராட்சை அந்த ஜூஸ் ஒயின் அப்பப்போ வந்து டக்கு 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 டக்குன்னு கொடுப்பான். கொஞ்சம் கூட அவனுக்கு மனசே கோடாது. என்னடா இந்த வேலையை செஞ்சுட்டமேன்னு போர் அடிக்கவே அடிக்காது. சுறுசுறுப்பா அரண்மனை பூரா ஓடி ஆடி வேலை பார்க்குறான். மன்னனுக்குன்னா ஆச்சரியம். அங்கே வர நம்ம ஒரு மண்ணே, இந்த நாட்டோட மண்ணே எவ்வளோ நம்மளுக்கு பொருள்கள் இருக்கு, எவ்வளோ செல்வங்கள் இருக்கு, இது இருந்துமே நம்மளுக்கு இவ்வளோ கவலையா இருக்கு. ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி இந்த அடிமை எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். ஏன் இப்போ மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இவங்கள போய் பார்ப்போம்னு சாயங்காலம் குதிரை எடுத்துட்டு இவனும் மந்திரியை கூப்பிட்டுட்டு போனால் அந்த அடிமைகள் வாழ இடத்துக்கு போகிறான். பார்த்தா அவங்க எல்லாம் அடிமைகள் எல்லாம் டென்ட்டு போட்டு வாழ்கிறாங்க. டென்ட்டு போட்டு வாழ்ந்தா இவர் சாயங்காலம் நேரம் போகிறாரு, ஒரு 7 மணி போல் போய் ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாரு. இவங்க எல்லாம் ஆட்டம் போடுறாங்க, டான்ஸு எல்லாம் எல்லாம் ஆணும் பெண்ணும் ஆடுறாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க. ஒரு குரூப் உட்காந்து பாடுறாங்க. ஒரு குரூப் அவங்க கையில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம கொட்டடிக்கிறது, மேலே வாசிக்கிறது, பிபி ஊதுற மாதிரிலாம் ஒருத்தங்க வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க மாறி மாறி ஒரு குரூப் அப்புறம் டான்ஸை நிறுத்திட்டு இவன் வந்து பாட்டு பாடுறது, ஒருத்தர் மியூசிக் ப்ளே பண்ணுறது, இப்படி மாறி மாறி செஞ்சு ஒரே உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு. அப்ப எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆட்ட பாட்டம் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8, 8:30 வரைக்கும் முடிச்ச உடனே அப்புறமேட்டு இவங்க எல்லாம் முன்ன கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருக்கும் போது மன்னர் உள்ள போறாரு. மன்னர் குதிரையில போன உடனே மன்னரை பார்க்குறான். அந்த அடிமை, மன்னர்கிட்ட வேலை பார்த்த அடிமை, மன்னர் பெருமானே வணக்கம் அப்படின்றான். வணக்கம், உங்களை பார்க்கத்தாயா மந்தே, எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்கே, உன்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நான் பார்க்க வந்தேன். எனக்கு கூட கொஞ்சம் கவலையா இருக்கு. எவ்வளவு வசதிகள் இருந்தோம், செல்வச்சியமா நான் இருந்தோம், இந்த நாட்டுக்கே நான் மன்னனா இருந்தாலும் கூட எனக்கு கவலையா இருக்கு, என்ன அது அப்படின்றாரு. அப்ப அந்த அடிமை சொல்றான், மன்னர் பெருமானே, நாங்க அடிமை தான், நோதருக்கோ, நீங்க எங்களை விடுவிக்கிற வரைக்கும் நாங்க வந்து அடிமையா இருப்போம். சரி, அடிமையா இருக்கிற வரைக்கும் வந்து கவலையாவே இருக்கணுமா, அழுகணுமா, இதை சொல்லியே வாழணுமா, சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்களே பாட்டு பாடுவோம், நாங்களே இசையமைப்போம், நாங்களே டான்ஸ் ஆடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் முடித்த உடனே நாங்கள் எல்லாம் ஒன்றா சமையல் பண்ணுவோம், சமையல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மகிழ்ச்சியை. இப்போ மகிழ்ச்சின்றது என்னென்னா,
அவர்கள் தங்கள் வாழும் தங்களுடைய அமைப்புகளுக்குள்ளே தங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. நீங்க பாருங்க, மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்கலைன்னா நீங்க வேற எங்க போனாலும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நிறைய பேர் இமயமலைக்கே கூட போறாங்க, எனக்கு அமைதி வேணும், எனக்கு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும்னு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அங்க போனா டெம்பரரியா ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப உற்சாகமா இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம்னு வைங்க, அவ்வளவுதான், மறுபடியும் புஷ்ஷுன்னு காத்திறங்கின பலூன் மாதிரி ஆயிடும். மகிழ்ச்சி எவன் ஒருவன் தனக்குள் உருவாக்கி கொள்ளலையோ அவனால மகிழ்ச்சியாவே அடைய முடியாது. சரி, இது மன்னர் பெருமானுடைய கதை. மன்னர் அப்புறம் அவன்கிட்ட இருந்து அவர் மகிழ்ச்சியை கத்துக்கிட்டாருன்னு வைங்களேன், ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும், இங்க படத்துல இருக்காரு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் போய் அவரை வந்து லீகல் அட்வைசரா ஒரு முஸ்லீம் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கொண்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் பண்ணும்போது அங்க உள்ள வெள்ளைக்காரங்க அவரை தூக்கி வெளியே எரிஞ்சிடறாங்க. வெளியே எரிஞ்ச உடனே காந்தி வந்து, நான் வந்து ஒரு பாரிஸ்டர், லண்டன்ல படிச்சவன், ஐ காட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அப்படின்றாரு. ஸோ வாட், நீ ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன், கருப்பர்கள் மத்தியில தான் நீ இருக்க லாயக்கு, நீ வந்து வெள்ளைக்காரன் கிடையாது சொல்லி காந்தியை தூக்கி நிற வரியில ட்ரெயின்ல இருந்து வெளியே எரிஞ்ச உடனே காந்தி ஒரு நாள் பூரா அப்படியே அந்த அப்படியே கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காரு. தொடையை கட்டி பிடிச்சிட்டு, முட்டியை கட்டி பிடிச்சிட்டு கவலையோட உட்காந்துருக்காரு. எழுந்திருக்கிறாரு. சரி, இனி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இவங்ககிட்ட இவங்க போராடி இவங்களுக்கு உண்மை உணர்த்தணும், இவங்களை ஒடுக்கணும். கருப்பும் சிவப்பும் ஒரே நிறம், ஆணும் பெண்ணும் ஒரே சமம், படைக்கப்பட்டவ எல்லா மக்களுமே கடவுளின் படைப்புகள், எல்லாருமே நிரந்தரம், எல்லாருமே சமத்துவம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் போய் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் கருப்பின மக்களின் விடுதலைக்காக பாடுபடுறாரு. நம்மளை ஒரு ஃபாரின்ல லண்டன்ல படித்த ஒரு பாரட்லாவை ஒரு ஃபாரிஸ்டரை படித்த உடனே இப்படி பாடுபடுத்துறாங்களே, அப்பாவி ஏழை குடிமக்களுக்குள்ள கருப்பு மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு எதிராக போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் விளைவு என்ன பண்றாங்க, காந்தியை தூக்கி உள்ள வச்சுறாங்க. தென்னாப்பிரிக்கா சிறையில் வச்சப்ப எல்லாரையும் அடிக்கும் போது காந்தியையும் அடிச்சிடறாங்க. ஸ்மட்னு ஒரு அதிகாரி காந்தியை மிதிச்சிட்டான்றாங்க. அப்ப காந்தி என்ன பண்றாரு, தான் விடுதலை அடைய போறதுக்கு முன்னாடி அங்க வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை செய்யும் போது காந்தி வந்து ஒரு செருப்பு செய்கிறாரு. ஒரு செருப்பை செஞ்சு விடுதலை ஆகும்போது அந்த ஸ்பெட்ன்ற ஜெயிலர்கிட்ட அதிகாரிகிட்ட, ஐயா இருந்தாங்க என்னுடைய அன்பளிப்பு, என் ஞாபகத்தமா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. அதை வாங்கின உடனே அவனுக்கு அவ்வளவு வேதனை. அவருடைய வாழ்க்கை அந்த ஸ்மெட்டு சொல்லியிருக்காரு பின்னாடி, மகாத்மா காந்தி செஞ்சு கொடுத்த செருப்பை நான் அடுத்த தடவை அணியணும்னு ஒவ்வொரு தடவையும் நினையும் போதெல்லாம் நான் மாபெரும் குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்படுகிறேன். ஒரு நிராயுதபாணிய ஒரு நல்ல மனிதனை தாக்கிட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள வருது. அந்த செருப்பவே என்னால போடவே முடியல. அந்த செருப்பை நான் போட்டா காந்தியை மிதிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாருங்க, காந்தி வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அவனுக்குள்ள எழுப்பிட்டாரு. அவன் கூட சண்டை போட்டுக்கலாம், அடிச்சு கையை கட்டி உருண்டுருக்கலாம், அவனும் திரும்ப காந்தி அடிச்சிருப்பான், இவரும் அடிச்சிருப்பார், சண்டை நடந்திருக்கும். ஆனா காந்தி திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். ஒருத்தர் நம்மளுக்கு தவறான ஒரு பழியை செஞ்சு விட்டான், நம்மளுக்கு ஒரு ஆபத்தை செஞ்சு விட்டான், ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டான்னா அவனுக்கு நீ அவனை திரும்ப பழி வாங்காத, அவன் வெட்கப்படும்படியான ஒரு நல்ல விஷயத்தை அவனுக்கு செஞ்சிரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் வெட்கப்படும்படியாக அவர் நான நன்னயம் செய்து விடல். ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிரியா, அவன் காலம் பூரா நினைச்சு வைக்கப்படுவான். அதுதான் காந்தி செஞ்சாரு. அந்த செருப்பை தச்சு கொடுத்தாருல, செருப்பை பார்த்து அவன் காலம் பூரா அவன் வேதனைப்படுறான். ஐயோ காந்தி அடிச்சிட்டமே, ஏன்னா காந்தி இவன் முதல்ல காந்தியை பார்த்ததுக்கும் அதுக்கு பின்னாடி காந்தி 78 வயசுகள்ல உலகம் பூரா பரவிட்டாரு. உத்தமர் காந்தி, மகாத்மா காந்தின்னு உலகம் பூரா பரவிடுச்சு. காந்தி ஒரு பெரிய மகாத்மாவை தேச தந்தை ஆயிட்டாரு. அப்ப இருந்தாலும் சாதாரணமாயிட்டான். எப்படி பாருங்க, அதான் நீங்க வந்து கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் வேண்டாம் அப்படின்றாங்க. புத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, சிஷியர்களோட நடந்து போயிட்டு இருக்காரு. புத்தரை
பார்த்தா அங்கே உள்ள ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, ஏன்டா நல்லா கொளுத்து தின்னுபுட்டு நல்ல ஒரு வேலையை வட்டியும் பார்க்காம நல்லா எங்கேயாவது மரத்தடியில் உட்கார வேண்டியது, எதையாவது பேச வேண்டியது, தியானம்னு கொஞ்சம் நேரம் நல்லா கையை காலை நீட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. எங்களை மாதிரி வயலுக்கு போகிறதில்ல, வரப்பு வெட்டுறதில்ல, வாய்க்காய் வெட்டுறதில்ல, கோதுமை பயிர்றதில்ல, நெல் பயிர்றதில்ல. ஆனால் நல்லா 3 வேலையும் தின்னுபிட்டு எவ்வளோ கொழுப்பாக இருக்காங்க பாருங்கன்னு நல்லா திட்டுறாங்க. அவனே இவனையும் திட்டுறாங்க. புத்தரை பார்த்து திட்ட புத்தருடைய சிஷியர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். ஐயோ, என்னடா புத்த பெருமானே இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் திட்டணும் அவங்க ஒதுக்கிறாங்க. புத்தர் சொல்றாரு, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபத்தோடு எழுந்திருப்பவன் நஷ்டத்தோடு அமர்வான். இப்ப அவங்க நம்மளுக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்க, நம்ம அந்த பொருளை வாங்கலைன்னா என்ன 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 அர்த்தம் அப்படின்னு, வாங்கலைன்னா நான் அந்த பொருள் அவங்களுக்கு தான் சொந்தம். அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கிஃப்டை ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு பொருளை நன்கொடையா கொடுக்குறாரு, நம்ம வாங்கலைன்னா அது அவருக்கே சொந்தம். அது மாதிரி அவங்க தகாத வார்த்தையால் நம்ம திட்டினாங்க. அந்த திட்டல அந்த 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 வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கிறலைன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப அவங்களுக்கே போய் சேரும், அவங்களே போய் அடையும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்றார். எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தைகள். ஆனா அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணா நீங்க நிம்மதியா வாழலாம். உலகம் எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தெரியும், கருப்பின மக்களுக்காக போராடினவர். காந்திக்கு அப்புறம் போராடின 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 27 வருஷம் ஜெயிலை விட்டு வெளியே வந்தாருங்க அவரு. நெல்சன் மண்டேலா பார்த்து கேட்டாங்க நிருபர்கள், எப்படியா 27 வருஷம் உள்ள இருந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்த? 27 வருஷம் 10 வருஷம் இருந்தாலே ஒருத்தர் செத்து போயிடுவானாங்க. சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், ஏதாவது ஆகி மண்டை கிறுக்கு பிடிச்சி தற்கொலை கூட பண்ணிக்கிடுவா. நீங்க இப்படி வர்றீங்களே ஆரோக்கியமானப்ப. இந்த நெல்சன் மண்டேலா சொல்றாரு, என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, இனி வந்து என்னை விடுதலை பண்றதுக்கு வெள்ளைக்கார கவர்மெண்ட் முடிஞ்சாதான் முடியும். அது வரைக்கும் நம்ம சும்மா வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்ன ஒவ்வொரு நாளும் தக்க வைக்கிறதுக்காக 10க்கு 10 அவர் சின்ன ரூம்ல தான் அவரை அடைச்சிருப்பாங்க. காலை கூட நீட்ட முடியாது, சுவரை பிடிச்சிக்கிட்டு காலை டெய்லி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பாட் ஜம்ப், நம்ம நின்ன இடத்துல ஜம்ப் பண்றோம்ல, அது மாதிரி நின்ன இடத்துல ஸ்பாட் வாக் நடந்துக்கிட்டே இருக்கிறது. என்ன ஒரே இடத்துல காலை ஆட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன, கால்களுக்கு நல்ல உணர்ச்சி இருக்கும், கால்களுக்கு ரத்தம் போகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், சீக்கிரம் நோய் வந்துடாது. அதே மாதிரி அவரை காலையில எழுப்பி உலாவை விடுவாங்கல்ல, தோட்ட வேலை வெளியே விடும்போது ஏதாவது வேலை பார்க்குறீங்களான் போது இவர் மனமும் நான் தோட்ட வேலை பார்க்குறேன்னா தோட்டத்தில் உள்ள செடி கொடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஜெயிலில் உள்ள செடி கொடிகள் மரங்களுக்கு பூரா தண்ணி ஊற்றுறது, மம்பட்டி எடுத்து கொண்டு போய் மண்ணெல்லாம் வெட்டுறது. அப்போ இது ஒரு உடற்பயிற்சி. எப்படி பாருங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த வெள்ளைக்காரங்களுடைய சிறைவாசத்துல இருந்து நம்ம தப்பிச்சு மீண்டும் இந்த நாட்டுக்கு நம்ம விடுதலை வாங்கிடலாம். எப்படி பாருங்க, அவங்களோட சண்டை போடல, மூர்க்கத்தனமா சண்டை போட்டிருந்தாருன்னா அவரை வெட்டி கொண்டிருப்பாங்க, தூக்கு போட்டிருப்பாங்க, இல்லை அவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செஞ்சு விட்டுருப்பாங்க. அவங்களுடைய எல்லா தண்டனைக்கும் தன்னை மாத்திக்கிட்டு தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அவங்களை ஜெயிச்சாரு. யாரு? நெல்சன் மண்டேலா சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தாரு. அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் தலைவனானார், பிரசிடென்ட் ஆனார். எப்படி பாருங்க. அது மாதிரிதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இயேசுநாதர் ஒரு நாள் ரோட்ல அவர் வந்துகிட்டு இருக்காரு, அவர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த டைம். அப்போ ஒரு 10 குஷ்டரோகி அவரை நோக்கி வர்றாங்க. ரபி, எங்களை குணப்படுத்துங்க அப்படின்றாரு. குஷ்டரோகின்னா அந்த காலத்துல லெப்ரசி பேஷண்ட், லெப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, தொழுநோயாளிகள் தான் சொல்லணும். நம்ம இப்ப கூட நம்ம குஷ்டரோகின்னு சொல்லக்கூடாது, தொழுநோயாளிகள் அப்படின்னு சொல்லணும். அது இங்கிலீஷ்ல லெப்ரசி பேஷன்ஸ், லெப்பர்ன்னு சொல்லக்கூடாது, லெப்ரசி பேஷன்ஸ். இந்த லெப்ரசி பேஷன்ஸ் வராங்க, தொழுநோயாளிகள். ரபி, எங்களை குணப்படுத்துங்கன்றாங்க. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, டு யூ பிலீவ் மீ, வுட் யூ ட்ரஸ்ட் மீ? நீங்க என்ன நம்புறீங்களா? நான் உங்களை குணப்படுத்துவேன். குரு ரபி, நீங்க குணப்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம், நீங்க குணப்படுத்துங்க, உங்களை விசுவாசிக்கிற, வி ட்ரஸ்ட் யூ, வி பிலீவ் யூ அப்படின்னா. உங்கள் நம்பிக்கை உங்களை காத்தது,
உங்கள் நம்பிக்கை உங்களை உங்கள் உங்கள் விசுவாசம் உங்களை ரச்சித்தது அப்படின்ட்டு போங்க, நீங்க குணமாயிட்டீங்கன்றாரு. 10 பேர் லெப்ரசி பேஷண்ட் தொழுநோயாளிகள் சந்தோஷமா ஊருக்குள்ள ஓடுறாங்க. போய் சொந்தக்காரங்கெல்லாம் பாருங்க, நாங்க குணமாயிட்டோம், எங்கள் கை கால் சரியாயிடுச்சுன்றாங்க. சொந்தக்காரங்களோட ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க. சாயங்காலம் ஜீசஸ் ரைஸ்ல உட்காந்துருக்காரு. ஒரு கட்டையில ஒரு டீ கடைக்கு வெளியே பெஞ்சு போட்டா அதுல உட்காந்துருப்பாரு பாருங்க. அப்படி உட்காந்துருக்காரு கேஷுவலா. அப்ப ஒரே ஒருத்தர் வர்றேன், ரபி தங்களுக்கு என்னுடைய வணக்கம்ன்றான். வணக்கம், தங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது உண்டா, தங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டியது உண்டான்றாரு. இல்லைங்க ரபி, காலையிலே நான் தொழிலாளி, என்னை அந்த நோயிலேருந்து குணப்படுத்திட்டீங்க. நான் இப்போ ஊருக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு வந்தேன். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்குறாரு, த வாட் அபவுட் த ரிமைனிங் 9 லெப்ரசி பேஷண்ட்ஸ், மீதமுள்ள அந்த 9 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, அந்த மீதமுள்ள 9 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்ட்ட, ஊரில் உள்ளவங்ககிட்ட பூரா நாங்கள் குணமாயிட்டோம்னு சந்தோஷமா போயிட்டாங்க, நீங்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு. அதான் இந்த கதையில வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுளுக்குமே தான், கடவுளே நன்றி, நான் ஒருத்தனுக்கு உதவி செய்தாலும் மனிதன் திரும்ப அவருக்கு நன்றி செலுத்த மாட்டான். நீங்க நல்லா கேளுங்க, மனிதன் அவன் வந்து தனக்கு ஒரு டிமாண்டு, ஒரு கோரிக்கை, தனக்கு ஒரு தேவைன்னா தான் போய் கடவுளை கும்பிடுவான். அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கடவுளை அப்புறம் அடுத்ததுல பார்த்துக்கிடுவோம். இது கடவுளுக்கே தான். எல்லாத்துக்கும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? சரி, கவலை எப்படி வருது? ஒரு மனிதனுக்கு எப்படி கவலை வருது? பல விதத்துல வருது. எப்படி எப்படி கவலை வருதுன்னா, இப்ப உதாரணமா ஒரு போன் வருது, ஒரு வீட்டுக்கு போன் வருது. அந்த போன்ல உங்க மகன் 1 வாரமா காலேஜுக்கே வரல. அம்மாவுக்கு அப்படியே அதை கேட்ட உடனே அப்படியே ரத்தம் கொதிச்சிருச்சு. உங்க மகன் 20,000 ஃபீஸ் கட்டல. ஐயோ, அப்பாவுக்கு சுகரே வந்துருச்சு. உங்க மகன் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். என்ன, 2 பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான். வீட்டுல எல்லாருக்கும் ரத்த கொதிப்பு, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வந்துருது. கேட்ட அதிர்ச்சியான விஷயத்த கேட்ட உடனே அழகான பெண்ணின் முகம் வாடிது. அருமையான பெண்ணின் கருநிற கூந்தல் அப்படியே நரைச்சு போகுது. கொலம்பஸ் சொன்னா, எதையுமே நான் கண்டுபிடிக்கலையே, வாழ்க்கையில நான் தோத்துட்டேனே, என் வாழ்க்கையே வீணா அர்த்தமற்றதாயிருச்சா அப்படின்னு நினைக்கும் போது கொலம்பஸோட முடிவூரா நரைச்சிருச்சான். பாருங்க, கவலை ஒரு மனிதனை எப்படி செய்து பாருங்க. உங்க பெண்ணு ஓடிட்டா ஒருத்தனோட, எவ்வளோ 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 கஷ்டமான அந்த விஷயத்த அந்த பேரண்ட்ஸால தாங்க முடியுமா? ஸ்டேஷனுக்கு போனா முதல் கேள்வி, போலீஸ் கேட்க கேள்வி, உங்க பொண்ணு யாரையும் பையனை லவ் பண்ணாங்களா? ஐயா, அப்படிலாம் இல்லை சார். நல்லா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருங்க, லவ் பண்ணியிருப்பா, அவனோட ஓடி இருப்பா. இதுதான் முதல் சொல்லுவாங்க. அதிர்ச்சி, பேரண்ட்ஸுகளுக்கு அதிர்ச்சி. அதான் worry kills people. Before worry kills people, before disease kill people, நோய் ஒருத்தனை கொல்றதுக்கு முன்னாடி கவலை ஒருத்தனை கொன்றுறது. கவலை எப்படி கொல்லுது? துரு இருக்கு பாருங்க, இரும்பு துரு வந்து இரும்பு அரிக்குது பாருங்க. ஒரு இரும்பு சாமான நீங்க போட்டிருக்க வெயில்ல, மழைக்கும் வெயிலுக்கும் அப்படியே தன்னை போல அரிஞ்சு அந்த இரும்பு அப்படியே துரு பிடிச்சு போயிடும். அது மாதிரி ஒரு மனிதனை வந்து கவலை உள்ள போயிடுச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய ஜம்பாவானாலே அவனை தூக்கி போட்டுரும். இந்த கவலைக்கான காரணங்கள் என்ன? பேராசை, பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், செல்வந்தனா இருக்கணும், அந்த வண்ணை மாதிரி பேராசை, பொறாமை, அடுத்த முன்னேறிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானா, அவன் வீடு கட்டிட்டானா, பொறாமைப்பட்டா என்ன? பொறாமை வந்து ஒரு விறகு, ஒரு நெருப்பு மாதிரியா. அது பொறாமைப்பட்டவனையும் கொள்ளுமா, அவனை எதிரியும் கொள்ளுமா. நெருப்பு தன்னைத்தானே மற்றவனையும் அழிக்கிற மாதிரி தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். நம்ம பொறாமைப்படுறது தான்ற அகம்பாவம். எனக்கெல்லாம் தெரியுங்கயா, ஏன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் தெரியும், தான்ற ஈகோ. இந்த அகம்பாவம்ன்றது தான் எல்லாம் என்னால் முடியும் அப்படின்றது. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள், துர்சிந்தனைகள், துர்பேச்சு, தான்ற உயர்ந்த எண்ணம், அடுத்தவனை எப்பயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நான் ஒரு பெரிய கோச்சா இருந்தாலுமே கூட ஒரு மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் குறை சொல்லணும்னா
தனிமையில தான் போய் சொல்லணும். உனக்கு இங்கிலீஷ் சரியா வர மாட்டேங்குது, உனக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது, நீ முட்டாப்ப, நீ ஒன்றுக்கு உதவாதவன், யூ ஆர் குட் ஃபார் நத்திங், யூ ஆர் டோட்டலி ஜீரோ. எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் முன்னாடி சொன்ன என்ன ஆகுறது? நம்மளுக்கும் அவமானம், அவனுக்கும் அவமானம். அப்படிதான் சொன்னாங்க யார தாமஸ் ஆல்வா எடிசன். உங்க மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியவில்லை, கல்வி கற்றுக்கொள்ள ஏதுவான மூளை அவன்கிட்ட இல்லை, மனப்பக்குவம் அவன்கிட்ட இல்லை, உங்க மகனை நீங்களே வீட்டில் வச்சு பார்த்துக்குங்கன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, டே நான் சொல்றத இனிமே படிப்பியா? படிக்க வச்சாங்க. அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். பல்பு இந்த ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு. அது ஆகவே யாரையும் குறை கூறாதீங்க, ரொம்ப அகம்பாவதமா இருக்காதீங்க, ரொம்ப யார்த்தையும் நீங்க விவாதம் பண்ணாதீங்கன்றாங்க. யார்த்தையும் இது ஆர்கியூ பண்றது, டு நாட் ஆர்கியூ வித் ஃபூல்ஸ்ன்றாங்க. முட்டாளுடன் விவாதம் செய்யாதே, ஏனெனில் பார்ப்பவர்களுக்கு யார் முட்டாள் என்பது தெரியாமல் போய்விடும்ன்ற. ஒரு அறிஞர் சொல்றாரு, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பன்றிகளுடன் சண்டை போடுவதை விட்டுவிட்டேன், ஏனெனில் பன்றிகள் என்னை அழுக்காக்கிவிடும். தன்னை அழுக்காக்குவதை விட என்னையும் அழுக்காக்கிறது. ஒருத்தன் நீங்க போய் முட்டாத்தனமா ஒருத்தன்ட்ட போய் நீ சண்டை போட்டீங்கன்னா, ஆர்கியூ பண்ணீங்கன்னா, ஆர்கியூல ஒருவேளை நீ ஆர்கியூமெண்ட்ல நீங்க விவாதத்தின் மூலம் ஜெயிப்பீங்க, ஆனா ஒரு நல்ல நண்பனை இழப்பீங்க. எங்க பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணாதீங்க எவன்ட்டையும். சரி, நீங்க சொல்றது ரைட்டு, நான் சொல்றது ரைட்டு, நம்ம எல்லாத்தையும் கலந்து பேசுவோம் அப்படின்னுங்க. ரொம்ப நீங்க தான் பிரைட்டு, நீங்க மற்றவங்க எல்லாம் முட்டாளு அப்படின்னு நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க அப்படின்றாங்க. மற்றவர்களுக்கு அதே மாதிரி ஒருத்தர் இப்போ உங்களுக்கு பணம் கேட்குறாரு அப்படின்னா, ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா கொடுக்கலாம், 500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே 10,000லாம் கொடுத்தீங்க நீங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது. அது கவலை ஆயிடும். அதனால வெட்டு குத்தே நடக்கும். நீங்கள் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடுத்தோம், 10 லட்சம் கொடுத்தோம், அவர்கிட்ட கொடுத்தோம், அவர் சீட்டு போட்டேன்னாரு, எங்களுக்கு பணத்தை 10 லட்சமா ரெட்டிப்பா தரேன்னாரு, கொடுக்கல. 10,000க்கு மேலே ஒருத்தர் வாங்கிட்டானா பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யார்ட்டையாவது வாங்கி பார்த்துருங்க பார்ப்போம். பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் பணம் வந்துருச்சுன்னு வைங்க, உங்களை அவன் கண்டுக்கவே மாட்டான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கொடுத்து பகையாவதை விட கொடுக்காமலே பகையாகுங்க. வேணாமியா, பணமே இல்லையா என்கிட்ட, உனக்கு கொடுக்க முடியாதியா. உங்களால எவ்வளவு லிமிட்டா இருக்கோ, எவ்வளவு லிமிட் இருக்கோ அதுக்குள்ள நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யணும், அதுக்குள்ள நீங்க செலவு பண்ணணும். 10,000 ரூபாய் வாங்குறது 20,000த்துக்கு செலவு பண்றது, 10 லட்சம் லோனை போட்டு 20 லட்சத்துக்கு வீடு கட்டுறது, அப்புறம் என்ன ஆகும்? வீட்டை விற்று தான் கடனை அடைக்க வேண்டியது வரும். அந்த வீட்டை விற்றாலும் கூட கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை வச்சு அகலக்கால் வைக்கிறது. இந்த மாதிரியான தவறான செயல்களை எல்லாம் மனிதன், அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரேன் இல்லை நம்மளே செய்யறது. அவன் பெரிய வீடு கட்டிட்டான், நம்மளும் வீடு கட்டுவோம். அவர் ஒரு கார் வாங்கிட்டாரு, நம்மளும் ஒரு கார் வாங்குவோம். நம்மகிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா? ஒரு கார் வாங்கினா டெய்லி 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், ஒரு டிரைவர் வச்சுக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதெல்லாம் நம்ம பேர் பண்ண முடியுமா? நம்ம வருமானத்துக்குள்ள அது கட்டுப்படுமா அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் தானும் தோண்டித்தனமா அப்போ நம்மளவே கட்டுப்படுத்திக்கணும். நீங்கள் கடன்காரனா எழுந்திருப்பதை விட பட்டினியாய் படுக்க சொல்லுங்கள்ன்ற. நீங்க கடன்காரனா காலையில் எழுந்திருக்கிறத விட பட்டினியா ராத்திரி படுங்க. நீங்க ராத்திரி நல்லா பிரியாணி, முட்டை புரோட்டாவையும், சிக்கனையும், மட்டனையும் கடனை வாங்கி சாப்பிட்டு காலையில் எழுந்திருக்கிறீங்க, கடன்காரிய வாசல்ல பணத்தை கொடுப்பான்னா, கடன்காரனாக எழுந்திருப்பதை விட பட்டினியாக படுங்கள். அதிக செலவு பண்ணாதீங்க. வரம்புக்கு மீறி, தேவைக்கு மீறி அதிகமா செலவு பண்ணாதீங்க. தேவைக்கு மீறி அதிகமா பேசாதீங்க. தேவைக்கு மீறி அதிகமா வம்பு வளர்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த வரமுறைக்குள்ள வாழுங்க. அந்த வரமுறைக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு எந்த சிக்கலும் வராது. நம்மளுக்கு அப்படியே ஆபத்து வந்துருச்சு, ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, திடீர்னு நம்மளுக்கு ஒரு நோய் வந்துருச்சுனாலும் கூட அந்த நோயை ஏத்துக்குங்க. இஃப் சிக்னஸ் இஸ் அன்அவாய்டபிள், யூ ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் இட். நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, பயப்படாத, துள்ளாத, துடிக்காத. கோயிலுக்காக போனேனே, தேங்காய் உடைச்சேனே, பால் வார்த்தனே, என்னென்னமோ படிக்கட்டுலாம் ஏறினேனே, எவ்வளோ கோவில்களுக்கு போனேன், எவ்வளோ நடைபயணம் போனேன், எவ்வளோ தேங்காயை மண்டையில் உடைச்சேன், அழகு ஊற்றினேன். ரைட்டு, நோய் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? பாரம்பரியத்தின் மூலம் வந்துருச்சு, நீ சாப்பிட்ற உணவின் மூலமாக வந்துருச்சு, உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை பொறுத்து வந்துருச்சு. அதை ஏற்றுக்குங்க, அதோட வாழ பழகுங்க. நோய்க்கு ஏற்ற மருந்து சாப்பிடுங்க, நோய்க்கு ஏற்ற உணவு சாப்பிடுங்க, நோய்க்கு ஏற்ற உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா
நீங்கள் வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு நோயையும், எந்த ஆபத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் உங்களுக்கு முதல்ல வேணும்ன்றாரு வில்லியம் ஜேம்ஸ்ன்றவர். சரியா வர்றது வரட்டும்யா, பார்ப்போம்ப்பா, காலையில் நம்மளுக்கு வர்றது தான் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக இருக்கணும். மனம் போனக்கூடாது, மனசை விட்டுறக்கூடாது. மனசை விட்டுவிட்டோம்னா இங்கே கவலை அப்படியே நம்மளை இழுத்துட்டு போயிடும், தற்கொலை கூட கொண்டு போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை வெற்றி பெறணும்னா நம்ம வந்து சுய ஒழுக்கமாக இருக்கணும், சுய அடக்கம் உள்ளவனாக இருக்கணும். அதிகமாக பேசுகிறவனாக இருக்கக்கூடாது, அதிகமாக செலவழிக்கிறவனாக இருக்கக்கூடாது, அதிக வம்பு பிரச்சனைகளில் ஈடுபடுறவனாக இருக்கக்கூடாது. நம்மளை நாமே ஒரு கட்டுக்கோப்பான வழியில் செய்யணும். அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கலாம். நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வோம். நாம் எந்த கவலைகள் நம்மளுக்கு வந்தாலும் அந்த கவலையை வந்து நம்ம வந்து எப்படி அது வந்துச்சோ, சில கவலைகள் வந்து தன்னை போல வந்ததும் அப்படியே போயிருமா, சில கவலைகள் ஒரு வாரம் இருக்குமா, சில கவலைகள் ஒரு மாதம் இருக்குமா, அப்புறமேட்டு அதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா கூட ஐயா இதுக்கு அப்படி போய் அலட்டிக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போமா. அதனால் ஒரு நாள் இருக்கிற கவலைக்கு அரை இடம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் இருக்கிற கவலைக்கும் டைம் கொடுங்க, ஒரு வருஷம் இருக்கிற கவலைக்கும் டைம் கொடுங்க. பொதுவாக அவங்களுடைய கண்டினியூஸாக இருக்க போதா, தைரியமாக அதை ஏற்றுக்குங்க, சேலஞ்சு பண்ணுங்க, அதோட வாழ பழகிக்கங்க. வெற்றி நிச்சயம். நன்றி. உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். எனக்கு வந்து அந்த வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.